Watch full episodes on Jio Hotstar. இந்த டான்ஸ் நான் கூட ரொம்ப பிரமாதமா ஆடுவோம்ப்பா. வரட்டுமா? தோ வந்துட்டப்பா, வந்துட்டேன். டல்லோலோ டல்லோலோ டல்லோலோ. அடா இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இவங்க எதுக்கு ஹெட்போன் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா? பத்துலோ ஒண்ணுமே புரியலையாப்பா. யாருப்பா அது? யாரு? மியூசிக் யாரு ஆன் பண்ணது? ஆஃப் பண்ணுங்க. மியூசிக்கா ஆஃப் பண்ணுங்க. இங்க மியூசிக் பாட்டுன்னு எதுவுமே போடக்கூடாது. ஆட்டம் பாட்டம் கொண்டாடம் மியூசிக் இதெல்லாம் ஏடா போடக்கூடாது? அண்ணா பெரியண்ணா, மியூசிக் இல்லாம ஒரு மனுஷங்களால எப்படி ஆட முடியும் பெரியண்ணா? அட இல்ல, போச்சுடா போச்சு. எல்லாரும் ஓடுங்க 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 ஓடுங்க. எல்லாரும் எங்க ஓடி போயிட்டாங்கடா? எல்லாரும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. இப்ப அந்த பாம் வெடிக்க போகுது. கச்சா கச்சா. அவங்க என்னப்பா பாம் அது இதுன்னு பயமுறுத்துறாங்க? ஐயோமா, என்ன இது? அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஓடிடலாம். எல்லாரும் மேல ஏறுங்க. என் மேல ஏற சொல்லடா. எல்லாரையும் மரத்து மேல ஏற சொல்லுடா. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மரத்து மேல மரத்து மேல. இல்ல இல்ல, நீயும் இதே கலையில தான் ஏறணுமா? நல்ல பேந்து போச்சு. இது எந்த இடம்டா? அச்சோ, என்னால முடியலடா. பாத்துலோ அண்ணா, சீக்கிரமா சாப்பிட ஏதாவது கொடுங்கடா ப்ளீஸ், சீக்கிரம். ஓ, தாண்டியாவுல மியூசிக் ஆன் பண்ணது நீங்க தானா? சொல்லுங்க. அது உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல மியூசிக் எல்லாம் நாட் அலோடு. அண்ணா, நீங்க என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இந்த ஊர்ல இப்படிதான்ப்பா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் எதுவுமே இருக்க கூடாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்தா அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியல. சேஸ் பண்ணி பாம் போட்டுருவாங்க. அகமதாபாத் சிட்டில யாரும் சந்தோஷத்தை கொண்டாட மாட்டாங்க. சரி, உங்களோட பார்சல் வந்துருச்சு, எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க. நாங்க சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா இங்க வரவங்க பேசி சிரிப்பாங்க, அப்புறம் உடனே பாம் வெடிச்சிரும். ஓகே ஓகே அண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லடா. தேங்க்யூடா, வரோடா. ஹலோ சார், எனக்கு டிப்ஸ். ஒரு பக்கம் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட விட மாட்டீங்க, இன்னொரு பக்கம் டிப்ஸும் கேக்குறீங்களா? என்னையா நியாயம்? டிப்ஸ் கொடுக்க மாட்டேன் நான் சொல்றீங்க. இதுக்கு வருத்தப்படுவீங்க பாருங்க. அட சிரிக்காதீங்க, வாய மூடுங்க சார். அந்த பாம்பு வந்துற போது வேணும்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் டிப்ஸ் தரேன் சார். இந்தாங்கப்பா டிப்ஸ். தேங்க்ஸ். இனி பாம்பு வராது, பயப்படாதீங்க. ஹாப்பி பிளாஸ்டிங். எங்கப்பா வெடிக்க போகுது? கச்சா கச்சா. ஆனா கச்சிட்டாராம், நில்லுடா நில்லு. டாக்டர் ஜட்ஜா சார், லைஃப் ஹெல்மெட்டை கொடுங்க சார். இப்போ நாம எல்லாரும் பறந்துகிட்டு இருக்கோம். வாங்க வாங்க, பிடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, ஐயோம்மா, அது பறக்கவும் செய்யுது. மோட்டோ, நீ எதுக்கு அதுக்குள்ள தூண்டி விட்ட? ஓடுங்க ஓடுங்க என் நண்பர்களே, தம்பிகளே, இல்ல நீங்க கூப்பிட்டீங்களா நெட்டான? யார் அவங்க?
ஒரு வாட்டி பாம் வெடிச்சதுக்கு அப்புறமும் பயப்படாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி தெரியுறாங்க. அவங்களுக்கு உங்களை மாதிரி தான் சுத்தமா மூளை இல்ல. பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் கூட கத்திக்கிட்டு இருக்காங்கண்ணே. என்ன பண்ணலாம் அவங்கள? இந்த நெட்டை அவங்கள ஒரு வழி பண்ணல. அப்புறம் இந்த நெட்டையோட பேர் நெட்டையை இல்ல மாத்தி வச்சுக்கிறேன். அந்த பாம்பை நாம பழி வாங்கி ஆகணும் டாக்டர் ஜட்கோ. செஞ்சே ஆகணும். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாதவனுக்கு புரியல. பண்ணுடா. ஐடியா என்ன பண்ணலான்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க திரும்பியும் வந்துட்டாங்க. கண்டிப்பா இங்க இன்னொரு பிரச்சனை நடக்க போகுது. வாங்க ஓடிடலாம். வாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். மாம்சம் வெடிச்சு காட்டுங்க. வாங்கவே. பத்துல பேச்சு சொன்னா வந்துருச்சுடா. கச்சா கச்சா வெடிச்சு காட்டுங்க, வெடிச்சு காட்டுங்க. ஏ பாம்ஸ், எங்க இருக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. அடேங்கப்பா. அவங்க எல்லா பாம்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நெட்டை அவங்கள ஒரு வழி பண்ணல. இந்த நெட்டையோட பேர் அப்புறம் நெட்டையே இல்ல. இன்னைக்கு என்னோட பாம் அவங்கள எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ணிடும். அவங்க அந்த பாம்ஸ் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க? நண்பர்களே, தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க. நீங்க என்னோட பாம்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களா? இப்ப இந்த நெட்டை உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். யா யா இல்ல, நான் என்ன சொன்னேன்? இந்த நெட்டை உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு சொன்னல. நண்பா, மோட்டோ. அட போதும்ண்ணே, போதும் போதும். என்னால இதுக்கு மேல சண்டை போட முடியாது. நீ இந்த நெட்டைய கீழே விழ வச்சு ஒரு வழி பண்ணிட்ட. அண்ணா நட்டாடு, நீங்க இதெல்லாம் எதுக்காக படிக்கிட்டு இருந்தீங்க? விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த மக்கள் என் ஹைட்டை வச்சு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதான் பிரச்சனையே. நான் வீட்டுல இருந்து வெளியே வரதையே நிறுத்திட்டேன் தெரியுமா? எல்லாரும் என்ன என் நெட்டன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னால ஸ்கூலுக்கு கூட போகவே முடியல. அப்புறம் என்னால எங்கேயுமே போக முடியல. அப்புறம் ஒரு நாள் நான் சத்தியம் பண்ணினேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த அகமதாபாத் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே பயப்படும்படி செய்யணும்னு. நான் சொல்றத கௌரவமா கேட்டுக்க. ஒவ்வொரு முறையும் யாராவது ஒன்று கிண்டல் பண்ணும்போது அதையே கவனிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க அதையே சாக்கா வச்சு இன்னும் கூட அதிகமா கிண்டல் பண்ணுவாங்க. ஒருவேளை நீ ஃபீல் பண்ணலனா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பார்த்துட்டு நீ அவங்கள கவனிக்கலங்கிறத நினைச்சுக்கிட்டு உன் மேல கோபத்துல ஒதுங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உன்னை சீண்ட கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிண்டல் பண்றவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஃப்ரீயா இருக்கலாம். என்ன நான் சொல்றது? ஆக்சுவலி நீங்க சொன்னதும் சரிதான் மேன். ஆனா நான் இந்த மாதிரி எப்பவும் யோசிச்சதே இல்ல. சரியா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். இனிமே நான் இப்படிதான் பண்ண போறேன். எப்பவும் யாரையும் எதுக்கும் தொல்லை பண்ண மாட்டேன். நானும் சந்தோஷமா இருப்பேன், அப்புறம் மக்களையும் சந்தோஷமா இருக்க விடுவேன்.
அண்ணா, கொஞ்சம் கொடுங்கடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.